Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிலீஃப் சிஸ்டம் பத்தி தான் பார்க்க போறோம். வெயிட், எனக்கு புரியுது நீங்க என்ன நினைக்கிறீங்க. என்னடா பிலீஃப் சிஸ்டம் புது வார்த்தையை சொல்றான்னு சொல்லிட்டு எல்லாரும் பிலீஃப்ம்பாங்க, செல்ஃப் பிலீஃப்ம்பாங்க. அது என்ன பிலீஃப் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. பிலீஃப் சிஸ்டம்னா என்ன, பிலீஃப் சிஸ்டம் பின்னாடி இருக்கிற ஸ்டோரிஸ், பிலீஃப் சிஸ்டத்தை ஒருத்தரால எப்படி சேஞ்ச் பண்ண முடியும், இந்த மூணு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிலீஃப் சிஸ்டம்னா என்ன? அதாவது ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 7 வயசு வரைக்கும் அது மனசுல இருக்கிற பிலீஃப்ஸ் தான் அது சாகிற வரைக்குமே அது ஃபாலோ பண்ணிட்டு இருக்குமாமா. சரி, இப்போ நான் இது ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னா உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். 7 வயசு பையனை கூப்பிட்டு நம்ம ஒரு பேப்பர்ல அட்ரஸ் எழுதி தந்து இந்த அட்ரஸ் எங்க இருக்குன்னு போய் கேட்டு வைப்பான்னு சொல்லி நம்ம அனுப்பினோம்னா அவன் ஒரு 5 பேர்ட்ட கேட்பான்னு வைங்க. 5 பேருமே தெரியாதுன்னு சொல்றாங்க. 6வது ஒரு ஆள்கிட்ட போய் கேட்க போறான். போறதுக்கு முன்னாடி நெத்தி லைட்டா வேர்வு இருக்கு, அதை தொடச்சிட்டு போய் இது எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கறாங்க. அந்த ஆளுக்கு தெரிஞ்சிருக்கும் போல கரெக்டா சொல்லிடுறாரு. பட் ஆனா அந்த குழந்தை மனசுல என்ன பதியுதுன்னா, நான் இப்படி தொடச்சிட்டு போய் கேட்டாதான் அவங்க ஆன்சர் சொல்றாங்க, அப்ப இது இப்படி தொடச்சாதான் நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு அடுத்து ஒவ்வொரு டைம் நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இது எங்க இருக்குன்னு கேட்டோம், அது எங்க இருக்குன்னு கேட்டோம்னு சொல்லும்போது அவன் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பான். மேபி ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்றது, ஒரு சூப்பர்ஸ்டிஷன் மாதிரி அவன் பிலீஃபா இருந்தாலும் பட் ஆனா அவனுக்குள்ள அது இன்கிரைன் ஆயிடுச்சு. இந்த பிலீஃபையும் அவன் ஸ்கூல் போகும்போது ஏதாவது டவுட் இருக்கும்போது, ப்ராப்ளம் இருக்கும்போது எல்லாம் இப்படி பண்ண ஆரம்பிப்பான். ஐயோ இப்படி ஆகுது அப்படியே சொல்லி இப்படி பண்ணா அவனுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குங்கிற ஒரு தப்பான பிலீஃப் அவனுக்குள்ள அவனோட பிலீஃப் சிஸ்டத்துக்குள்ள அது டெவலப் ஆயிடுது. ஸோ இது சின்ன சின்ன விஷயமா போய் அவனோட 70 ஏஜ் வரைக்கும், 70 வயசு வரைக்கும், அதாவது அவன் சாக போற டைம் வரைக்குமே அவனுக்கு இதே பிலீஃப் தான் இருக்கும். இதுதான் பிலீஃப் சிஸ்டம். சரியா? இப்படி பண்ணா இது நடக்கும், அப்படி பண்ணா அது நடக்கும் சொல்லி நம்மளே நம்மளோட சிஸ்டத்துக்கு ஒரு வடிவமைப்பு கொடுத்துறோம், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் பிலீஃப் சிஸ்டம். சரியா? சிம்பிளா சொல்லியாச்சு. சரி, இந்த பிலீஃப் சிஸ்டம் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. அதாவது கடவுள் இருக்கிறேன்னு சொல்றவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பாசிட்டிவ் ஆக்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவ் ஆக்குறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதாவது என்னால பண்ண முடியும்னு நினைக்கிறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னால பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துலயுமே நெகட்டிவாவும் பாசிட்டிவாவும் இருக்காது. ரொம்பவே பாசிட்டிவா இருக்கிறவனுக்குள்ளேயும் நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும், ரொம்பவே நெகட்டிவா இருக்கிறவனுக்குள்ளேயும் பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டம் இருக்கும். இப்படி இந்த பிலீஃப் சிஸ்டம் எல்லாத்துக்குள்ளேயும் டிஃபர் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த பிலீஃப் சிஸ்டம் டாப்ல இருக்கிற பிளேயர்ஸ், அத்லெட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபுட்பால் எடுத்துக்கலாம். ஃபுட்பால்ல ரொனால்டோ டாப்ல இருக்கிற பிளேயரா இருக்கிற அவரு, அதாவது காட் ஆஃப் ஃபுட்பால்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்துருக்க அவரை பத்தி பார்த்தோம்னா அவர் அவரோட பிலீஃப் சிஸ்டத்தை ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணி அதை ரொம்பவே ட்ரெயின் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூர் கேள்வி கேட்கறாங்க. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 நல்ல ஃபுட்பால் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க கிட்ட கேட்கும்போது உங்களோட ஃபேவரட் பிளேயர் யாரு, அதாவது இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிளேயர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேள்வி வருது. அந்த கேள்விக்கு ரொனால்டோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னா மேரடோனோ அப்படின்னு சொல்றாங்க. ரொனால்டோ கிட்ட வராங்க. ரொனால்டோ கிட்ட வரும்போது சார் இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பிளேயர் யாரு நீங்க நினைக்கிறீங்க கேட்ட உடனே, அதாவது ஸ்பான்டேனியஸா அவர் சொல்ற அடுத்த பதில் என்னன்னா நான் தான் இந்த உலகத்தோட பெஸ்ட் பிளேயர். அந்த பிலீஃப் சிஸ்டம் அவர் டெவலப் பண்ணி வச்சிட்டாரு. நான் தான் பெஸ்ட் பிளேயர். ஸோ இப்போ அவர் டெவலப் பண்ணங்காட்டி என்ன ஆகுதுன்னா, அவர் நான் ஹார்ட் ஒர்க் போட்டு நான் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிட்டே இருந்தேன்னா நான் என்னைக்குமே டாப் லெவல்ல இருக்கலாம், நான் ஒரு எலைட் பிளேயரா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவர் மனசுல ஆழமா பசுமரத்தாணி போல சின்ன வயசுல இருந்தே பதிஞ்சிருச்சு. இந்த வீடியோ நீங்க யூடியூப்ல போய் தேடி பார்த்தாலும் கிடைக்கும். ரொனால்டோ அவர் தான் பெஸ்ட் பிளேயர் சொல்ற வீடியோ நீங்க தேடி பார்த்தாலே உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவுக்கு ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை டெவலப் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப இருக்கிற டாப்ல இருக்கிற எல்லா அத்லெட்ஸையும் எடுத்துக்கோங்க, யார வேணா எடுத்துக்கோங்க, அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் எல்லாமே தான் ஒரு எலைட் பிளேயர் மென்டாலிட்டி, நான் ஒரு பெஸ்ட் பிளேயர் மென்டாலிட்டியில தான் எல்லாம் டிவைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இதன் மூலியமா என்ன நடக்குதுன்னா, அவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, அவங்க ட்ரைனிங் எடுக்கும்போது எல்லா டைமுமே அவங்க பெஸ்ட் பிளேயர்னு அவங்க மனசுல பதிட்டு தான் தோக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபுல் ஃபிளெஜ்டா விளையாட அவங்க வைக்குது. அதங்காட்டி தான் இனிமே எலைட் லெவல் பிளேயர்ஸா இருக்கிறாங்க. இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு மனுஷனோட பிலீஃப் சிஸ்டம் தான் அவனை உருவாக்கவும் செய்யுது, அழிக்கவும் செய்யுது. இந்த பிலீஃப் சிஸ்டத்தை நம்ம மாத்தவே முடியாது அப்படின்னு சொன்னா கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த பிலீஃப் சிஸ்டத்தை மாத்தலாம். அதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்து 21 நாள் பண்ணோம்னா அது ஒரு ஹேபிட்டா நமக்குள்ள இன்ட்ரெயின் ஆயிடும். ஸோ நீங்க 21 டேஸ் கண்டினியூஸா நீங்க கேட்கிற விஷயங்கள், பார்க்குற விஷயங்களை ரொம்பவே பாசிட்டிவா மாத்துங்க. உங்களோட நெகட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்துல இருந்து எடுத்து பாசிட்டிவ் பிலீஃப் சிஸ்டத்துக்கு வாங்க. அது எப்படி வரதுன்னு கேட்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க சும்மா டிரைவிங் பண்ற டைம், இல்ல நீங்க நார்மலா ஒரு ஜாகிங் போறதோ ஜிம் போறதோ அந்த டைம்ல ஒரு பாசிட்டிவான பாட்காஸ்ட்டை நீங்க கேட்க ஆரம்பிங்க. அந்த ஆடியோ கேசட்ஸோ இல்ல இப்போ எல்லாம் நம்ம அந்த இப்போ கார்லாம் அந்த ரேடியோஸ்லாம் இருக்கு, எல்லா கார்லயுமே இருக்கதா செய்யுது. அந்த பென்ட்ரைவ் நீங்க யூஸ் பண்ணலாம். இல்ல நீங்க ஜிம்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது இயர்பாட்ஸ் போட்டுட்டு நீங்க நல்ல பாசிட்டிவ் பாட்காஸ்ட், ஜிக்ஸாக்லரோடது, ஜிம் ரானோடது, இவங்களோடலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நீங்க கேட்கலாம். இதெல்லாம் நீங்க கேட்கறதுனாலையும் அட் த சேம் டைம் நல்ல பாசிட்டிவான புக்ஸ் இதெல்லாம் நீங்க படிக்கிறதுனாலையும் உங்களோட பிலீஃப் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிள் சொன்னா, ஒரு ஸ்டோரியை ஒரு சின்ன குழந்தை படிச்சுட்டு நான் அந்த ஹீரோமா இருக்கிறேன்னு நினைச்சானா, அதாவது அந்த ஒரு பிலீஃப் அவன் மனசுக்குள்ள சாகிற வரைக்குமே அந்த இது பதிஞ்சிருக்குமா. அந்த மாதிரி இருக்கும்போது
ஆனா அதை வந்து 7 வயசுல கேட்கலாம். அதாவது அந்த குழந்தைக்கு 0 to 7 வந்து தேர்டா ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேஜ்ல கேட்கும்போது அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஆனா நம்ம வந்து ரொம்பவே வளர்ந்து வந்தங்காட்டிக்கு நம்ம அவனை விட 3 மடங்கு அதிகமா நம்ம கேட்கணும். ஸோ 21 டேஸ் இந்த மாதிரி பாசிட்டிவான பாட்காஸ்ட், பாசிட்டிவான புக்ஸ் படிச்சு நீங்க சேஞ்சை கிரியேட் பண்ணிட்டு அது எப்படி இருந்துச்சு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.